இன்னைக்கு உங்களோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பாரப்படுத்தின ஒரு வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த வார்த்தையை தான் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் விசேஷித்த வண்ணமாய் தந்தார். செப்பனியா 3:17 வாசிக்கிற கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு தெய்வங்களை தேடி எத்தனையோ இடங்களுக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிற இடமெல்லாம் ஓடுகிறார்கள். சில நேரங்களில் கூட்டங்களை முடித்து இரவு நேரங்களில் வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாய் வாகனத்தை ஓட்ட வேண்டியது இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு ரோடுகளிலே சிறு குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் நடுநீசி வேலையில் நடந்து போய் கொண்டிருப்பார்கள். எல்லாம் அப்படியே செருப்பு இல்லாமல் நடந்து போவாங்க. கொஞ்சம் ஜனங்கள் அல்ல, ஏகப்பட்ட ஜனங்கள். அதுவும் திருச்செந்தூர் பகுதிக்கு நாங்கள் போயிட்டு வரும்போதெல்லாம் இரவு நேரத்தில் மிகுந்த ஜாக்கிரதையை காரை ஓட்ட வேண்டியது இருக்கும். கொத்து கொத்தாய் ஜனங்கள் நடந்து போவார்கள். மனவேதனையோடு கடந்து வரும்போது அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவரே இந்த ஜனங்களை நினைத்தருளும் என்று நினைப்போம். நாங்கள் இப்படி வரும்போதெல்லாம் நாங்கள் சில முறை பேசிட்டு வந்திருக்கிறோம். இந்த திருச்செந்தூர் ரோட்டில் ஓரத்தில் எங்கேயாவது ஆண்டவர் ஒரு ஏக்கருக்கு இடம் கொடுத்தாருன்னா இந்த சீசனில் பெரிய செட்டை போட்டு நல்ல சாப்பாடு ஆகாரம்லாம் வச்சு 24 மணி நேரம் ஒரு பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த ஜனங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக உள்ள வந்து இயேசுவர் என்று சொல்லுவாங்க. ஐயா, இன்றைக்கு தேவனை தேடுகிறார்கள், தெய்வத்தை தேடுகிறார்கள். மலைகளிலே தேடுகிறார்கள், சமுத்திரங்களிலே தேடுகிறார்கள், குன்றுகளிலே தேடுகிறார்கள், ஐயா பட்டணங்களிலே தேடுகிறார்கள். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ எங்கும் தேடி போக வேண்டாம். அவர் உன் நடுவிலே, உன் வீட்டிலே, உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்படி ஒரு பாக்கியம் உள்ள சந்ததியை உலகத்தில் பார்க்க முடியுமா? ஆகவே தான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற சந்ததி பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை அலைந்து தெரியுறாங்க தெரியுமா? எங்கெல்லாமோ போய் தங்களுடைய பிரயாசங்களை விருதாமாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை சரீரங்களை குத்தி கிழிக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்து அதிர்ந்து போனேன். அது எந்த மதனே எனக்கு தெரியல. நல்ல கூர்மையான வாள். ஐயா, ஒரு கத்தியை வச்சு ஒருத்தன் குத்தினாலே செத்து போயிடுவான். அந்த வாளை இங்க குத்தி இந்த பக்கம் வந்துரு, இங்க குத்தி இந்த பக்கம் வந்துரு. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கண்ணால பார்த்து அந்த வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குத்தி இருக்கான். எப்படிதான் குத்தி வந்து 4 வாள் உடம்புல சொருகி இருக்கிறது. இந்த கழுத்து போல ஒரு வாள் கத்தி சொருகி இருக்கிறது. அப்படியே நடந்து போகிறான். அவனை சுற்றிலும் ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. ஏனையா, ஏன் உன் சரீரம் இத்தனை வருத்தப்படுத்த காரணம் என்ன? அந்த தெய்வத்தை தேடுகிறேன், அந்த தெய்வத்தை தேடுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை வருத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் சரீரத்தை கீறிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பல மணி நேரம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். அப்போ என் நடுவில் இருக்கிற அந்த தெய்வம் யாரையா? அந்த தெய்வம் என் நடுவில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் எப்படி அதை அறிந்து கொள்வது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தெய்வத்தை ஒரு மனிதனும் பார்க்க முடியாது என்று எல்லாரும் சொல்றாங்க. அப்ப தெய்வம் எப்படி நடுவில் இருக்கிறது? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவராயும் தேவன் என்று சொல்லி இருக்க அவர் எப்படி நடுவில் இருக்க முடியும்? உண்மைதான், தெய்வத்தை ஒருவனும் கண்டதும் இல்லை, அவரை பார்க்க முடியாது. அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறாராம். அந்த தெய்வத்தை கண்டவன் உயிரோடு இருக்க முடியாது. அன்றைக்கு மோசே என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி மோசேயினிடத்தில் பேசும்போது அந்த மோசே சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய மகிமை நான் பார்க்கணும், உம்மை நான் பார்க்கணும். அப்போது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மோசே, என்னை காண்டவன் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்க முடியாது, என் மகிமையை நீ காண முடியாது என்று சொன்னார். யாத்ராகம் புஸ்தகம் அப்படியே 33ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்களேன். யாத்ராகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் காட். 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் எனக்கு என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லோரும் மேலிலும் நானும் உம்முடைய ஜனங்களை விசேஷம் விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது,
உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றான். தேவன் அழைத்த மனிதன் தான். அத்தனை லட்சம் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் தான். அந்த மனுஷனை கர்த்தர் தான் அழைத்தார். அப்போது மோசே கேட்கிறான் 18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலாம். உம்முடைய மகிமை என்று சொன்னால் உம்முடைய முகத்தை எனக்கு காண்பித்தரலாம், உம்முடைய சாயலை எனக்கு காண்பித்தரலும். என்ன சொன்னார் தெரியுமா? 19 வசனம் வாசிக்கும் போது, அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அப்படியானால் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ மோசையை தேவன் தான் அழைத்தார். 80 வயதில் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி அபிஷேகித்தார். அந்த மோசே கேட்கிறான், உம்முடைய மகிமை நாம் பார்க்கணும், உம்முடைய முகத்தை நாம் பார்க்கணும். அப்பதான் அவர் சொன்னாரு, நீ என் பின்புற சாயலை காண்பாய், என் முகத்தை நீ பார்க்க முடியாதுப்பா, ஏன்னா என் முகத்தை கண்ட ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது என்றார். அத்தனை மகிமையின் தேவன் அவர், அத்தனை வல்லமை உள்ள தேவன் அவர். அந்த தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த தேவன் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி? அவர் முகத்தையே பார்க்க முடியாது, அப்போது எப்படி நம்ம நடுவில் இருக்க முடியும்? உண்மைதான் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தெய்வத்தை நாம் காண முடியாது. ஆனால் அந்த தெய்வம் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் இயேசு என்கிற பெயரில் அவதரித்தார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து எடுத்தவங்க வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எடுத்தவங்க சீக்கிரமாக. பிரைஸ் டு ஜீசஸ். பிலிப்பியர் 2 நானே வாசிக்கிறேன், பக்கம் 271. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், எவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் 1:1 சொல்லுகிறது. ஆதியிலே தேவனிடத்தில் தேவனாய் இருந்தவர், தேவனுக்குள் இருந்தவர் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார். அந்த மனிதனாய் அவதரித்தவரை குறித்தான் வேதம் இங்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் தம்மை தாமே வெறுமையாக்கி. நல்லா கவனிக்கணும். அந்த பரிசுத்தம் பண்ணப்பட்ட மோசே, தேவனால் அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசே நாளே பிதாவாகிய தேவனுடைய முகத்தை காண முடியாது, கண்டால் செத்து போயிடுவாய் என்று சொல்லப்பட்ட அந்த வல்லமை உள்ள தேவனுடைய மகிமை வேதம் சொல்லுகிறது. அவர் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒவ்வொரு மனிதனும் அவருடைய திருமுகத்தை காண, அவரை தரிசிக்க, அவரிடத்தில் முகமுகமாய் பேசுவதற்காக அந்த சர்வவல்லமையுள்ள தேவாதி தேவன் இந்த உலகத்தில் மனித சாயலானார். அந்த மனித சாயலானவர் தம்மை வெறுமையாக்கி கொண்டார், அடிமை ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அப்படித்தான் இந்த உலகத்தில் நமக்காய் பிறந்து வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி அவரை ஒரு விஷயம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டவன் தேவனை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் இருந்த நாட்களிலே அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், போதகரே, ஆண்டவரே, நாங்கள் பிதாவை பார்க்க வேண்டும், எங்களுக்கு அவரை காண்போம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அதுக்கு இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அப்படியே திருப்பிக் கொள்ளும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு சொன்னார், என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப் அவரை நோக்கி, அவரோடு இருந்த சீசர்ல ஒருவன் பிலிப் அவரை நோக்கி கேட்கிற, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். யார் அந்த பிதா? மோசே பார்க்க வேண்டும் என்று விரும்பின போது என் முகத்தை கண்டால் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொன்னாரே, அந்த பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று பிலிப்பு கேட்டபோது இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அதே 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, எவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னில் இருக்கிறதை நம்புங்கள். கையை தட்டி ஆமென். இந்த இயேசுதான் அந்த தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொன்னான், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகள் இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அன்றைக்கு மோசே காண வேண்டும் என்று எண்ணின போது கூட என் மகிமையை கண்டவன் உயிரோடு இருக்க முடியாது என்று சொன்ன தேவன் உங்களுக்காக எனக்காக தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார் ஐயா. அதைத்தான் பவுல் சொல்லுகிறான், தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறான், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த தெய்வம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசுங்கிற நாமத்தை சொல்லும்போது நாம் அவரோட கிட்டி சேருகிறோம், அவருக்கு அருகில் இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்துக்குள் களி கூறுகிறோம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சரி, அப்ப வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உண்மைதான், தேவன் பயங்கரமானவர், பார்க்க முடியாது, உண்மைதான். அவர் அடிமை ரூபம் எடுத்து பூமிக்கு வந்தார், தம்மை வெறுமையாக்கி மனுஷ சாயலாய் வந்தார். அப்படிப்பட்ட இயேசுவை குறித்து நாம் என்ன புரிந்து கொள்வது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் நடுவில் இருக்கிற அந்த தேவனாய் கர்த்தர் வல்லமை உள்ளவர். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு 5 நாமம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் இந்த உலகத்திலே மனிதனை பிறப்பதற்கு முன்பதாகவே, சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. ஏசாயா 9:6 வாசிக்கும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அப்ப இயேசு என்றாலே வல்லமை உள்ளவர். அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்? வேதத்தில் அநேக சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப நம் மத்தியில் இருக்கிற அந்த இயேசுவை நாம் முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். நம் மத்தியில் தேவன் மனிதனாய் இறங்கி வந்ததை நான் நம்ப வேண்டும். இன்னைக்கு சில இடத்துல இயேசுவை குறித்து சொன்னா, வாங்க வெள்ளைக்கார கடவுளை கூட்டிட்டு வந்துட்டீங்க அம்மா. இயேசு அப்படி பார்த்தா இயேசு வெள்ளைக்கார கடவுளே கிடையாது, அவர் ஆசியா கடவுள் தான். ஹல்லேலூயா. அவர் இங்கிலாந்திலிருந்து வரவில்லை, அவர் அமெரிக்காவிலிருந்து வரவில்லை, அவர் யூதா தேசத்திலிருந்து எருசலேமிலிருந்து வந்தார். அப்படி பார்த்தால் அவர் ஆசியா கடவுள் தான் சொல்லணும், வெள்ளைக்கார கடவுளே சொல்ல முடியாது. அவர் ஆசியா கடவுள் இல்லைங்க, அவரே உலகத்தை சிருஷ்டித்த தெய்வம். ஆமென். அப்போ மனிதர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. என்ன நினைக்கிறாங்க? என்ன இயேசு புதிதாய் ஒரு தெய்வம் உலகத்தில் வந்துச்சா? இல்லை, புதிதாய் வரவில்லை, முன்னறிவிக்கப்பட்டு இந்த உலகத்திலே பிறந்தவர். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு சுமார் 300-400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படியாய் தேவன் முன்னறிவிக்கப்பட்டு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார். மாத்திரமல்ல, இந்த உலகம் உண்டான காலத்தில் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாய் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்த போது, ஆதாம் ஏவாள் தேவ சமூகத்தில் அவர்கள் பாவம் செய்து ஓடி ஒளிந்திருந்த போது அவர்களை தேடி ஆண்டவர் வந்தார். பெயர் சொல்லி அழைத்த போது அந்த இடத்துல ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை அவர்கள் செய்தது நிமித்தம் தெய்வத்துக்கு முன்பதாய் நிற்க முடியாமல் தலைகுனிந்து நின்றார்கள். காரணம், பொல்லாத பிசாசானவன் பாவம் செய்ய வைத்தான், புசிக்க கூடாது என்று சொல்லி கனியை புசிக்க வைத்தான். அது நிமித்தம் அவர்கள் கூனி குறுகி தெய்வத்துக்கு முன்னால் நிற்க முடியாம ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அப்போதான் தேவன் அவர்களை தேடி வந்தபோது உண்மை தெரிந்தது. பொல்லாத பிசாசானவனுடைய அவனுடைய நயவஞ்சகமான சூழ்ச்சி நிமித்தம் இவர்கள் பாவத்திலே சிக்கிக் கொண்டார்கள் என்று. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மனிதனாய் சுமார் 2024 ஆண்டுக்கு முன்பதாய் பிறந்த இயேசுவை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் அவர் பிறக்க போறதை முன்குறித்து விட்டார். எங்கே இருக்கிறது? வேதத்தில் சான்று வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த பிசாசுக்கு விரோதமாய் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. உலகம் சிருஷ்டித்த நாட்களிலே, சிருஷ்டிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு ஆணும் பெண்ணும் மாத்திரம் இருந்த நாள் அது. ஆதாம் ஏவாள் என்று 2 பேர் இருந்த காலம் அது. அன்றைக்கே இயேசு இந்த உலகத்தில் வரப்போறதை பிதாவானவர் அறிவித்தார். வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். ஹல்லேலூயா. உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும். ஸ்திரீக்கு யாது வித்து? புருஷனுக்கு தானே வித்து உண்டு. ஹல்லேலூயா. உலகம் உண்டான காலத்திலிருந்து இந்த நாள் மட்டும்
புருஷனை அறியாமல், புருஷ வித்து இல்லாமல் எந்த கன்னியாயிலும் குழந்தை பெற்றால் என்று எங்காலும் சொல்ல முடியுமா? உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ அந்த நாட்களிலே சொல்லப்பட்டு விட்டது ஸ்திரீன் வித்து. அதுதான் 2024 ஆண்டுக்கு முன்பதாக ஒரு கன்னி மரியாள் வயிற்றில் உருவான வித்து. 2024 ஆண்டுக்கு முன்பதாகவே இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். கன்னிகை எப்படி கற்பவதியாக முடியும்? எப்படி கன்னிகை குழந்தை பெற்றெடுக்க முடியும்? எத்தனையோ யூடியூப் இது என்ன சொன்னாங்க, என்ன டியூப், அது யூடியூப் தான் வாயில் ஒரு டெஸ்ட் டியூப். எத்தனையோ கேஆர்சி மையெல்லாம் வந்துடுச்சு. ஏன் ஒரு கன்னி பொண்ணை கொண்டு போய் தனியாக குழந்தைய உருவாக்கி காண்பிச்சு சொல்ல, இந்த மருத்துவரை உண்டாக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆண் துணையே இல்லாமல் ஒரு கன்னி பொண்ணு ஒரு வாலி பிள்ளையை கூட்டு போயிட்டியம்மா, யாருமே தேவையில்லைம்மா, நாங்கள் ஒன் வயிற்றுலேருந்து பிள்ளையை கொண்டு வரணும், ஒரு மருத்துவம் சொல்லட்டுமே. முடியாது தேவனுடைய பிள்ளைகளை. அப்படியானால் வேதம் அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வித்து எது? அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக 2024 ஆண்டுக்கு முன்பதாக எருசலேமிலே மாட்டு தொழுவத்திலே ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. ஆமென். அந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்ட அந்த வித்து தான் தேவனுடைய வித்து. ஆமென். அந்த தேவன் தான் இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்தார். அப்ப மனிதனாய் இந்த உலகத்தில் அவர் வந்த நாட்களில் வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லி இருந்ததே, அந்த வல்லமை உள்ளவர் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளை நிரூபித்து காண்பித்தார். முதல் அற்புதத்தை அவர் எங்க ஆரம்பிச்சார் தெரியுமா? எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் அப்படியே 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடக்கிறது. இயேசு வல்லமை உள்ளவர், எப்படிப்பட்டதையும் செய்யக்கூடியவர் என்பதற்கு ஒரு சான்றுதான் கானா ஒரு கல்யாணம். இயேசுவும் தாயாரும் இந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்யாண வீட்டில் பந்தி நடந்து கொண்டிருக்கு. நம்ம ஊர்லெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே பாயாசம் வைப்போம். பாயாசத்துக்கு மரியாதையே கிடையாது. ஊற்றி வச்ச பாயாசம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் கப்பில் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இலையில ஊற்றுறது காலம் போய் இப்போ கப்பில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இலையில ஊற்றும் போதாவது வேண்டான்னு சொல்லுவான். பாயாசம் வேணுமா வேண்டாம்னு சொன்னால் வாளியில் பத்திரமா இருக்கும். ஏதாவது 4 பேருக்கு கொடுக்கலாம். கப்பில் ஊற்றி வச்சு காலி பண்ணிட்டு போயிடுவான். இது சமயக்காரங்களுடைய டெக்னிக். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், செஞ்ச பாயாசத்தை காலி பண்ணணும். பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். சரி, அப்போ பாயாசம் ஊத்துற காலம் இது. அதுக்கு மரியாதை இல்லை. ஆனால் யூதா தேசத்தில் என்ன விருந்து வைத்தாலும் திராட்சை ரசம் முக்கியம். திராட்சை ரசம் மிக மிக முக்கியம். திராட்சை ரசத்தை வச்சுதான் பந்தியை குறித்து அங்கே மேன்மை பாராட்டுவார்கள். இந்த வீட்டில் திராட்சை ரசம் மிகவும் அருமையா இருந்தது. அங்க போட்ட ஒட்டங்கறி மாட்டுக்கறி நல்லா இருந்ததுலாம் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். திடீரென்று பார்த்தா திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிட்டு. ஏன் குறைவுபட்டு போயிட்டு தெரியுமா? திராட்சை ரசம் சூப்பர் டேஸ்டா இருந்திருக்கு. அது வேதமே அங்கே சொல்லுது. அந்த இடத்துல நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. அப்போ திராட்சை ரசம் காலி, பந்தியில் ஆள் இருக்குது. திராட்சை ரசம் இல்லாமல் ஒட்டகக்கறியை கொண்டு வச்சாலும் மாட்டுக்கறியை வச்சாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ தான் இயேசுவின் தாயார் வந்து இயேசுவின் இடத்துல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. அன்னை மரியாள் சொல்றாங்க, அப்பா அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லப்பா, என்ன செய்யறது? கீழே தொடர்ந்து படிங்க. அப்போ ஆண்டவரை இயேசு சொன்னார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. கேத்தலிக் பைபிள் அம்மா உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம ஆட்கள் இன்னும் டிரான்ஸ்லேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொண்டு போய் ஸ்திரீன்னு போட்டிருக்கேன், எனக்கு தெரியல. ஆக மொத்தம் அவள் நிச்சயமாக இயேசு தன் தாயை மரியாதையை தான் அழைத்திருப்பார். கையத்தடி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, நடக்க போகட்டும். அப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் நம்மளால தான் என்ன பண்ணியிருப்போம்? பக்கத்தில் எங்கேயா திராட்சை ரசம் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன்னு சொல்லியிருப்போம்ல. நல்ல கவனிங்க. வல்லமை உள்ள இயேசு நிறைய ஆதாரம் இருக்கிறது. நாம் பேசிக்க ஒரு சின்ன மிராக்கலை சொல்லும் போதே நீங்கள் அவரை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். திராட்சை ரசம் இல்லை. திராட்சை ரசம் வரணும்னா திராட்சை பழம் வேணும். அதை பிழிந்து ஜூஸ் எடுக்கணும். அதை பக்குவப்படுத்தி வச்ச பிறகு அது ரசமாய் மாறுகிறது. இப்போ இங்கு ரசம் இல்லை. இருக்கிற இடத்துக்கு தானே தேடி போக வேண்டும்.
ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 5ஆம் வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே இருக்கும். அதாவது யூதர்கள் அந்த வீட்டுக்குள்ள பந்திக்குள்ள போகிறதுக்கு முன்னால அவர்கள் உள்ள போறதுக்கு முன்னாடி தங்கள் கை கால்களை கழுவி சுத்தம் பண்ணுவதற்கு கச்சாடியில் தண்ணி வைத்திருப்பாங்களாம். அந்த கச்சாடியில் தண்ணி எடுத்து தங்கள் கை கால்களை கழுவுறது வழக்கம். இப்போ கச்சாடியில் தண்ணி இல்லை, ஏன்னா அத்தனை பேர் உள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்படி கச்சாடியில் இருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவைகளே அவர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள். நல்ல கவனிங்க, இப்போ கச்சாடி இருக்கிறது, அதில் தண்ணி இல்லை. இயேசு வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்றாரு, இப்போ தண்ணியை எடுத்து கொண்டு இந்த கச்சாடியில் ஊற்றுங்கன்றார். எல்லாரும் தண்ணியை கொண்டு கச்சாடியில் ஊற்றிட்டாங்க. ஊற்றுனதுக்கு அப்புறம் 8ஆம் வசனம் சொல்றார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க, ஊற்றப்பட்டது தண்ணி, ஆனால் வேலைக்காரர்கள் ஊற்றின தண்ணியை மீண்டும் கோரி எடுத்து பந்தி நடக்கிற இடத்தில் கொண்டு போனபோது அது திராட்சரசமாய் மாறி இருந்தது. கைகளை தட்டி, என் ஆண்டவராய் இயேசு வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் உங்கள் கைகளை தட்டி முழுபலத்தோடு, உங்கள் கைகளை தட்டி முழுபலத்தோடு, என் ஆண்டவர் இயேசுவால் எதையும் செய்ய முடியும். ஆமென். 9ஆம் வசனம், அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைத்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அப்படி என்றால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ரசமும் ருசியாய் இருந்திருக்கிறது. அந்த ரசத்தை அந்த பந்தி விசாரிப்பு செய்கிறவர்கள் குடித்து பார்த்திருந்திருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, ஆரம்பத்தில் நாங்கள் இந்த பந்தியில பரிமாறின அந்த ரசம் என்ன ருசியாய் இருந்ததோ அதே ருசி இந்த ரசத்தில் இருக்கிறது. இது எப்படி வந்தது? ஒருவேளை கடைசி நேரத்தில் ரசம் குறைஞ்சிட்டுனா தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் நாங்க பார்த்திருக்கிறோம், ஆனால் நீர் அதே ருசியுள்ள ரசத்தை இப்போ வச்சிருந்தீரே அப்படின்னு சொன்னப்ப வேலைக்காரன் சிரிச்சிருப்பான், அது தண்ணிடா. என் தேவ பிள்ளையே, ஆரம்ப நாட்கள்ல உன் வாழ்க்கையில ஒரு சுகம் இருந்திருக்கும், சந்தோஷம் இருந்திருக்கும், சமாதானம் இருந்திருக்கும். இந்த முந்தின ரசம் துவக்கத்தில் எப்படி ருசியா இருந்ததோ அதே போல உன் பிள்ளைகளினால் சந்தோஷம், குடும்பத்தால் சந்தோஷம், கணவனால் மனைவியால் சந்தோஷம், உன் ஆரம்ப வாழ்க்கை சந்தோஷம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலம் வந்த போது அது குறைவுபட்டு போயிருக்கும். உன் பிள்ளைகள் நிமித்த சந்தோஷம் குறைவுபட்டு போயிருக்கும். உன் கணவன் நிமித்த, மனைவி நிமித்தம் உன் குடும்பத்தில் ஒரு குறைவு வந்திருக்கலாம். வியாபாரத்தில் ஆரம்பம் செழிப்பாயிருந்து பிறகு அது குறைவு வந்திருக்கலாம். இனி குறைவுபட்டு போயிட்டு இழந்து போன சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை இனி எப்படி நான் பெற்றுக் கொள்ளப் போகிறேன், இது எங்கிருந்து நான் சுதந்திரிந்து கொள்ளப் போகிறேன் என்று எண்ணத்தோடு இங்கே இருப்பாயானால் இன்றை ஒன்று புரிந்து கொள் தேவ பிள்ளையே, அந்த ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட ரசம் என்ன ருசியா இருந்ததோ அது காலியாயிற்று. ஆனாலும் அந்த காலியா அதே இடத்துல வெளியேறுந்தல்ல, அந்த வீட்டிற்குள்ளேயே இருந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அதே ரசத்தின் ருசியை ஒடுக்க பண்ண ஆண்டவர் இன்றைக்கு உன் வீட்டில் இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன மேன்மையை திரும்ப 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 நீ போட்டு வருவாய். அதுவரை சுயநாமத்தினால receive the power. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிற இந்த வேளையில அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் உன் நடுவில் இருக்கிறார். தேடி ஓட வேண்டியதில்லை, அலைந்து திரிய வேண்டியதில்லை. தெய்வங்களை தேடி பாலைந்து அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. காயப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சொத்து சுகத்தை விட்டு கொண்டு கொடுத்து சந்தோஷத்தை, சமாதானத்தை தேட வேண்டிய அவசியமில்லை. என்கிற வல்லமையுள்ள நாமம் உன் வீட்டுக்குள் இருக்குமானால், உன் குடும்பத்துக்குள் இருக்குமானால், உன் தொழிலுக்குள் இருக்குமானால், உன் வியாபாரத்துக்குள் இருக்குமானால், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த நாமம் வல்லமை வெளிப்படுத்தும். புரிஞ்சவங்க கையை தட்டி ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர் தேவனுடைய பிள்ளைகளை. ஆமென். என் வாழ்க்கையை சொல்ல முடியும், என் தாய் என்னை நினைத்து அழாத நாட்களே கிடையாது, அழாத காலங்களே கிடையாது. அத்தனை கொடிய மிருகமாய் வாழ்ந்தவன். எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கட்டின மனைவியிலிருந்து எல்லாரும் தூக்கி எறிந்தாங்க.
எறியப்பட்ட மனிதனாய் கடந்தேன் நான். எங்கெல்லாமோ ஓடி என் மனைவியில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு அழைக்கிறார் ஓடுவான், ஏசு விடுவிக்கிறார் ஓடுவான், எல்லாமோ போய் பார்த்தான். எல்லா இடத்துக்கு தேடி அலைந்து ஒன்று நடக்கவில்லை. என் தாயை நிலைமை பண்ணி பார்த்தா, மை வாங்கி போட்டு பார்த்தா, சாமக்கோட்டாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பார்த்தா, சாமக்கோட்டாங்க வந்த கதை என்ன நான் மறக்க முடியாது. சாமக்கோட்டாங்க கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைக்காதுங்க, எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வருவான். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, அதை உங்களுக்கு புரிந்து கொள்ள சொல்லுகிறேனே. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் வேலையில் பார்க்கும்போது ஒரு மிருகமாக இருந்தேன். காலையில் 4:30 மணி 5 மணிக்கெலாம் குடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு மிருகம் தான், அரக்கன் தான். இதில் ஒரு தண்டவாளம் பார்த்துருப்பீங்க, போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ராக் தெரியும். இந்த ரயில்வே கேட்டுக்கு நேரம் அடுத்து அங்கே ஒரு ரயில்வே கேட்டு உண்டு. அதில் ஒரு ஒயின் ஷாப் உண்டு. இன்றைக்கி கவர்மெண்ட் ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க, அன்றைக்கி ப்ரைவேட்டில் ஒயின் ஷாப் இருந்தது. ஆசிரியத்தில் உள்ள துறைங்கிற ஒரு மனிதர் இந்த ஒயின் ஷாப் வச்சுருந்தார். அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் தண்டவாளம் தான் என்னுடைய குடியிருப்பு. அந்த புல்லட்டை சைடில் விட்டுட்டு அங்கே தான் இன்னும் குடிப்போம். நேரங்காலமே தெரியாது, பகலா இரவா எங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் கேட்டு பூட்டிடுவான், அந்த பக்கம் போக முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த தண்டவாளத்தில் வண்டியை ஏற்றிடுவேன். 3 கூட 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் ஏறு மாப்பிள்ளைன்னு சொல்லி தண்டவாளத்தில் 2 பேரை வச்சுட்டு புல்லட்டை ஓட்டுவேன். நேராக போய் அந்த ட்ராக்கில் அப்படி லெஃப்டில் இறங்கி போயிடுவேன். என்னை பார்த்தவனான்னு சொல்லுவான், இவனுக்கு சாவு ஒரு நாள் இந்த தண்டவாளத்தில் தான் வரும் அப்படின்பான். தண்டவாளத்தில் வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. ஆனால் நான் ஓட்டினேன், குதிச்சு குதிச்சு குதிரை மாதிரி போகும். அல்லேலூயா. ஆமாம், இந்த தண்டவாளத்தில் தான் அவனுக்கு சாவு என்று சொல்லுவார்கள். இப்படி நாட்கள் போயிருந்த நேரத்தில் என் மனைவி எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்தா, எங்கள் அம்மாவும் எங்கெல்லாமோ ஓடி பார்த்தா. கடைசியில் ஒரு நாள் இரவு நைட்டு ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு முன்னால் ஒரு குடுகுடுப்புக்காரன், இந்த வீட்டில் கெட்டகாலம் பிறக்குது, கெட்டகாலம் பிறக்குது, இந்த வீட்டில் கெட்டகாலம் பிறக்குது, கெட்டகாலம் பிறக்குது, இந்த வீட்டில் இருக்கிற ஆண்மகனுக்கு தண்ணியில் கண்டோம் வண்டியில் கண்டோன்னு போயிட்டான். கிறிஸ்தவ குடும்பம், ஆனங்கட்ட கிறிஸ்தவங்களை வாழ்ந்த காலத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமாம். அடுத்த நாள் என்ன பண்ணுவான்னா, எந்த வீட்டில் கெட்ட காலம் பிறக்குதுன்னு சொல்லணும், அந்த வீட்டுக்கு அடுத்த நாள் வந்துடுவான். அடுத்த நாள் காலையில் ஒரு 10-10:30 மணிக்கு போல் வந்துட்டான். திரும்பி வந்துட்டு, இந்த வீட்டில் கெட்ட காலம் பிறக்குது, நேற்று ஜக்கம்மா நைட்டு சொன்னான், இந்த வீட்டில் இருக்கிற மூத்த மகனுக்கு தண்ணியில் கண்டோம் வண்டியில் கண்டோம்ட்டான். ஏற்கனவே நமக்கு தண்ணியிலையும் கண்டோம் வண்டியிலையும் கண்டம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆஹா, சக்கம்மா கரெக்டாக சொல்லியிருக்காளேன்ட்டு எங்கள் அம்மா, என் மனைவி, என் தம்பி கூட நம்ம கந்து வட்டி கொடுத்துட்டு இருந்தான். அதை காணிக்க பாட்டு பாடும்போது கூட லீட் பண்ணான்லாம் கந்து வட்டி கொடுத்துட்டு இருந்தான். அப்போது அவனை பார்த்த உடனே உள்ளே கூப்பிட்டுட்டான். சரியாய் சொல்லுகிறானே. இன்றைக்கி நம்ம ஆளுகளுக்கெல்லாம் சரியாக சொன்னால் போதும், அவங்க தான் கடவுள். அல்லேலூயா. சரியாக சொன்னாலே கடவுள் ஆகிருந்தாங்க. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, சரியாக சொல்கிறவன் அல்ல, சரிப்படுத்துகிறது தான் தெய்வம். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டு உட்கார வச்சு அவனுக்கு உட்காரவே தெரியாது, அவன் குத்தம் வச்சு தான் உட்காருவான். ஒருவேளை அப்படித்தான் உட்காரணும் அவன் படிச்சுட்டு வந்திருக்கானு தெரியல, சம்பளம் போட்டு உட்கார மாட்டான், குத்த வச்சு தான் உட்காருவான். உட்காந்துட்டு அடுத்தெல்லாம் கலப்பெல்லாம் கட்டியிருந்தான், ஒரு உடுக்க வச்சு கடகடன்னு அடித்தான். ஒரு பொம்மையை தூக்கி வச்சுட்டான். உட்காந்துட்டு எனத்தையோ போட்டு உருட்டினான். எங்கள் அம்மா பக்கத்தில் தோத்திரம் தோத்திரம், என் மனைவி பக்கத்தில் தோத்திரம். சக்கம்மா பக்கத்தில் உட்காரும்போது தோத்திரத்துக்கு மாத்திரம் நம்ம ஆளுகளுக்கு குறையே கிடையாது. அல்லேலூயா. தோத்திரம் போட்டு உட்காந்துருக்கான். அவன் சொல்லுதான், அந்த வீட்டில் மூத்த மகனுக்கு தண்ணியில் கண்டோம் வண்டியில் கண்டோம். ஐயா கரெக்டாக சொல்லுது ஐயா, என் புருஷனுக்கு தண்ணிலையும் கண்டோம் வண்டியிலும் கண்டோம். எங்கள் அம்மா சொல்லுதான், பல வருஷமாக அந்த கட்டத்தை ஏன் தூக்கி அலைகிறேன், ஏதாவது விமோச்சனம் உண்டா? யாரிடத்துல போய் விமோச்சனம் கேட்கிறாய்? அவனே தெருவா அலைஞ்சிட்ருக்கான். அவனிடத்துல விமோச்சனம் கேட்டாச்சு. அவன் சொல்லிட்டான், சக்கமாக ஒரு விமோச்சனம் வச்சுருக்கான்ட்டான். ஐயா சொல்லுங்க, என்ன விமோச்சனாலும் செஞ்சிடுறேன்னு கேட்டவொடனே அவன் சொன்னான், சும்மா செய்ய முடியாது, 1500 சக்கமாக்கு காணிக்க வச்சா உன் புருஷனுக்கு விமோச்சனம் கிடைக்கும். 1500 எங்கே போக? நான் அப்போ தான் வெளியே போயிட்டு குடிச்சிட்டு நல்ல போதையில் வந்து வீட்டில் உட்காந்து நிற்க இவங்க வேடிக்கையெல்லாம் பார்க்குறேன். குடிகாரனாக இருந்த எனக்கு கூட சக்கமா மேலே நம்பிக்கை கிடையாது. தோத்திரம் போடுற தேவ பிள்ளைகளுக்கு தான் நம்பிக்கை இருந்தது. அல்லேலூயா. நான் வந்து உட்காந்துருக்கேன். ஆஹா, இன்னைக்கு சம்பாதிக்க கொடுத்தோம் உள்ளே வந்துட்டானடாண்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு சத்தம் போடுறேன், இவனே கூட்டு உட்கார வச்சுருக்கீங்க, ஏன் மனைவி சும்மா இருங்க, உங்களால் எவ்வளவோ அநியாயம் அக்கிரமம் நடக்கு, ஒரு வழி பறக்கட்டுமே. உட்காந்தாச்சு. நானும் வந்தாலும் வண்டியில் சாஞ்சிட்டு பார்த்துட்டே இருக்கேன், கையை கட்டிட்டு. 1500 கேட்டான். யார் கொடுக்கறது? அல்லேலூயா. நான் சொல்கிறது 2002 பிரைஸ்கா. 1500 கேட்குறான். அப்போ தான் என் மனைவியின் இடத்துல பைசா இல்லை, இருந்ததை நான் தான் காலி பண்ணிடுவேன். 100 வைக்க விட மாட்டேன், எடுத்துக்கொண்டு குடிச்சிருவேன். 1500 கேட்டோன்னே என் மனைவியை பார்க்க, துட்டு வச்சிருக்கிறாளா இவா?
அப்படி இவட துட்டிலெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்க, எங்கள் அம்மாவும் பார்த்தா என்னதான் இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் சக்கமாக 1500 கொடுக்க எங்கே மனசு வருமோ தெரியல. எங்கள் அம்மாவும் இல்லை 1500 எங்கே போகணுன்னே கந்து வட்டி பாண்டியும் கரெக்டாக நின்னான். அவன் ஆள் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கொடுத்துருப்பான். நீ கை அடி முறுக்கி விட்டுட்டு ஒரு செயினை போட்டு சட்டையை திறந்து விட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு அழகாக சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லிட்டு, சூப்பர் வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு, இதோட நாசமாக போனால் பரவாயில்ல, நான் தாரேன்ட்டு சரு 100 ரூபா தாளை புது தாளை எண்ணி கையில் கொடுத்தப்ப என் இருதயமெல்லாம் துடித்தது. அடா பாவி, ஒரு 100க்கு 2 கோட்டு வாங்கலாமடா, இப்படி கொண்டு குடிக்கடா அப்படின்ட்டு. அந்தால சரி ஒளிஞ்சு போட்டு இதோட நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டான். அந்த பணத்தை என் மனைவி கையில் வாங்கி அந்த அந்த குடுகுடுப்புக்காரன் கையில் கொடுத்த போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கையில் வாங்க மாட்டேன், சக்கமாக முன்னால் வைங்க அப்படின்னு. என்ன பயபக்தி பாருங்க, சக்கமாக முன்னால் வைங்கன்னா. உடனே வளர்ந்து அதுக்கும் 2 தோத்திரம் சக்கமாக முன்ன. அவன் அழகாக பொம்மையத்துக்கு மேலே வச்சான், எடுத்தான் சுருட்டுல வச்சுட்டான். ஒரு தகடு எடுத்தான், இப்படி பிடிச்சான், கிருக்கு. அவன் எழுதவே இல்லை, நமக்கு நல்லா கிருக்கு. அப்புறம் அப்படி தூக்கிட்டு அப்படியே உருட்டினான். நூலை சுற்றிட்டு பாப்பான்னா இந்த பாலில் பிள்ளை பால் குடிக்கிற மாதிரி பாப்பான்னு அப்படி என்னமோ சொன்னான். அப்பவும் நம்ம சுற்றி உட்காந்து நான் கேட்ட சத்தம், சோத்திரம். அம்மா சோத்திரத்துக்கு என்ன வேல்யூ, எங்கெல்லாம் சோத்திரம் போடுதாங்க பாருங்க. கூட இருக்கிற தெய்வத்தை குறித்து அறியாமல் வாயில சோத்திரம் வந்து என்ன பலன்? கூட இருக்கிற தெய்வத்தை குறித்து அறியாமல் ஜபித்து என்ன பலன்? உங்கள் நடுவில் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை குறித்து அறியாமல் இயேசுவை கூப்பிட்டு என்ன பலன் தெரியல. ஆனால் கிறிஸ்தவ குடும்பம் அவன் வாங்கி நல்லா கெட்டி மஞ்சளை போட்டு தேய்ச்சி இப்படி எடுத்து பயபக்தியாக என் மனைவி கையில் கொடுத்து 10 நாள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு 10ஆம் நாள் எடுத்து உன் கணவர் கையில் கொடுத்து ஒரு எருக்களஞ்செடியில் கட்டி விட சொல்லு, எருக்களஞ்செடி கரிஞ்சு போவோம், உன் புருஷன் வாழ்க்கை நல்லா இருந்தான். உடனே என் மனைவியும் 10 நாள் பயபக்தியாக உள்ளே வச்சு அதுக்கு 4 சோத்திரம் போட்டு 10ஆவது நாள் அதை எடுத்து என் கையில் கொடுத்து 100 ரூபா பணமும் கொடுத்து பணம் கொடுக்கலன்னு கட்ட மாட்டேனே. நான் தினந்தோறும் போகிற பாதையில் எருக்களஞ்செடிகள் அப்படியே வளர்ந்து கிடக்கும். எருக்களஞ்செடியை அழிக்க முடியாது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நான் வாடகைக்கு தான் ஒரு வீட்டில் இருக்கிறேன். என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு எருக்களஞ்செடி உண்டு. நானும் என்னெல்லாமோ தீயெல்லாம் கொளுத்தி மண்ணெல்லாம் போட்டு கொளுத்தி பார்த்துட்டேங்க. மூடை சுற்றி என்னெல்லாம் போட்டு கொளுத்தி பார்த்துட்டேங்க. அது திரும்பி மழை பெஞ்சா அப்படியே நிமிர்ந்து வெளியே வருது. அந்த எருக்களஞ்செடியில் கொண்டு கட்ட சொன்னான். நானும் கட்டிட்டு ஸ்தோத்திரம் போட்டு கட்டுங்கப்பா, நான் என் பொண்டாட்டி ஸ்தோத்திரம் போட்டு கட்டி விட்டேன். நானும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல 4-5 மாதமாக 6-7 மாதமாக சுற்றி வந்துட்டே இருக்கேன். எருக்களஞ்செடி பூத்து போடுது, அது கரிஞ்ச மாதிரி தெரியல. அந்த பரிதாபம் 1500 ரூபா போச்சு. என் அன்பு தேவனோட பிள்ளைகளை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்? காளியாட்சிய ரசம் தண்ணீரை ரசமாய் மாற்றி, அந்த ரசம் ஆரம்பத்தில் என்ன ருசி இருந்ததோ அதே ருசி உள்ள ரசத்தை தந்தார் ஐயா. இழந்து போன உன் மேன்மையை தருவார், உன் குடும்ப வாழ்க்கையை தருவார், இழந்து போன உன் பிள்ளைகளின் சந்தோஷத்தை தருவார், உன் தொழில் வியாபாரத்தின் மேன்மையை தருவார், ஊழியத்தின் மேன்மையை தருவார். அவர் வல்லமை உள்ளவர். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். அவர் வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பொருளாதாரத்தில் வீழ்ச்சி எத்தனையோ சொல்லுவாங்க, பிரதர் அடி மேல அடி, பிரதர் எவ்வளவோ இழந்து போயிட்டோம், எவ்வளோ பண்ணின்னு ஒன்றுமே பண்ண முடியலப்பா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். அப்போ அந்த வல்லமை உள்ள இயேசுவை தெரியாமல் அலைந்து திரிந்த குடும்பங்களில் ஒன்று என்னுடைய குடும்பமும். நாட்கள் ஓடி போச்சு, மனம் சோர்ந்து போயிட்டாங்க, மனம் உடைந்து போயிட்டாங்க. அப்போதான் சென்னை பட்டணத்திலிருந்து என்னுடைய தம்பி அவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் அப்போ தான் வரான். அங்கேருந்து வேலையை விட்டு வந்துட்டான். கர்த்தரவனை துரத்தி விட்டார். ஓடு, உன் குடும்பத்தில் உனக்கு வேலை இருக்குன்னு. அதான் உட்காந்துருக்கேன். ஞானதாஸ் சென்னை பட்டணத்துலேருந்து வந்துட்டான். வீடு வெறிச்சோடி கிடக்கிறது, என் நிமித்தம் பாலடைந்து கிடக்கிறது. எங்கெல்லாமோ ஓடி பார்த்தா என் மனைவி, எங்கெல்லாமோ போய் பார்த்தா. ஆனால் கடைசியாய் அந்த வீட்டுக்குள் வந்து முழங்கால் படியிட்டு மணி கணக்காய் செபிப்பான், மணி கணக்காய் செபிப்பான். ஜப சத்தமே இல்லாத வீட்டுக்குள்ளே ஜப துணி கேட்க ஆரம்பித்தது. மணிக்கணக்கா நானும் பார்ப்பேன். சில நேரம் ஜோம்னிட்டே கிடப்பான். என்னடா கிறுக்க நடப்போம் போல இப்படி கிடந்து ஜோம்னிட்டு கிடக்கான். அந்த ஜபம் இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்தக்க அந்த வல்லமை உள்ள ஜபம்
என் ரட்சிப்புக்கு நேராய் என்னை திருப்பிற்று. என் ரட்சிப்புக்கு நேராய் என்னை திருப்பிற்று. அலைந்து திரிந்து பரிதபித்து ஓடி ஓய்ந்து போன என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயும் ஒரு நாள் மரண தூணிலே மயங்கி விழுந்த என்னை மருத்துவமனையில் அனுமதித்து கதறி கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு என்னை தேடி வந்து விடுதலை கொடுத்தார். நான் யோசித்து பார்ப்பது உண்டு, ஐயா எங்கெல்லாமோ ஓடி ஒன்றும் செய்ய முடியாது என் வாழ்க்கையில். அன்றைக்கு இந்த அற்புதம் எப்படி நடந்தது ஒன்று எனக்கு நல்லா தெரியும். உடைந்து போய் சாமக்காரனையும் கோட்டாங்கியும் மந்திரவாதியும் தேடி அடைந்த குடும்பத்திற்குள்ள இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சத்தம் வந்தபோது அந்த ரட்சிப்புக்கு வழி பிறந்தது. இன்றைக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், தொழில் வியாபாரத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எதிர்காலம் எதுவானாலும் ஒரு அற்புத வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் அந்த வீட்டுக்குள் இயேசு இருக்கிறதை உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி உறுதிப்படுத்துவது? அந்த வீட்டுக்குள் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், கூப்பிட வேண்டும். இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆமென். அப்போ அந்த வல்லமை உள்ள இயேசு என் வீட்டுக்குள் இருக்கிறதை நான் எப்படி உறுதிப்படுத்துவது? அந்த இயேசு என்கிற நாமத்தை வெட்கத்தை விட்டு கூப்பிட வேண்டும். என் தம்பி ஜோமனி டடப்பா நான் பார்த்துருக்கிறேன். நான் எங்கேயுமே இந்த சாட்சியில் சொன்னதில்லை, இன்னைக்கு நான் இந்த சாட்சியை சொல்கிறேனே. நிச்சயம் கிடப்பான், பைத்தியக்காரனை போல ஜோமனி கிடப்பான். எப்போ பார்த்தாலும் உள்ள சத்தம் கட்டே இருக்கும். நம்ம ஃபுல் போதையில் வந்துட்டு ப்ரெசன்ட் போட்டு அப்புறம் அந்த வீட்டை அப்படியே ஜெபிக்க, அவங்க எங்கள் அம்மாவெல்லாம் ஜெபிக்க உட்கார வைத்தான், என் தங்கச்சிமாரை ஜெபிக்க உட்கார வைத்தான். நான் ஜெபத்துக்கு போனதெல்லாம் வீட்டுக்கு மேலே ஒரு ரூமில் இருந்தேன். நம்ம லைஃப் வேறு. ஆனால் அந்த வீட்டுக்குள் இயேசு 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 அந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் அந்த வீட்டுக்குள் பேச பேச பேச, அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல, அவரை துதிக்க துதிக்க, அவர் நடுவில் இருக்கிறதை வெளிப்பட பண்ண. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையா போராட்டமா, இயேசு அந்த வீட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இயேசுவை பாடி துதிக்க வேண்டும். ஆமென். அவரை துதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வெளிப்பட ஆரம்பிப்பார், என்ன பிரச்சனை வெளிப்படுவார். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, சொல்லி காண்பிக்கிறேன், சீக்கிரமா ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். இங்கே பவுல், சீலா என்ற 2 தேவ மனுஷர்கள் இயேசுவை பிரசங்கித்தது நிமித்தம், நல்லா கவனிக்கணும், இயேசுவை பிரசங்கித்தது நிமித்தம் அவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது, உடலில் காயமில்லாத இடமில்லை. அடிச்சு கொண்டு அவர்களை சரீரத்தெல்லாம் கிழித்து சிறைச்சாலையில் கட்டி வைக்கிறார்கள். ஜெயிலுக்குள்ளே ஹைரிஸ்க் வார்டு என்று ஒன்று உண்டு. அந்த ஜெயிலுக்குள்ளே அது உயர்ந்த ஒரு அதிக கவனம் பெற்ற ஒரு பகுதியாக இருக்கும். நான் போலீஸில் இருக்கும்போது ஜெயில் டியூட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். நான் போலீஸில் இருக்கும்போது கைதியாயும் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் 2 சிஸ்டம் எனக்கு தெரியும். கர்த்தர் நல்ல ரட்சிக்கப்படாத நாட்களில் என்னையும் ஒரு கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. ஆமே, சோத்திரம். அப்புறம் விடுதலை ஆகி தான் திரும்பி நான் வேலையில் சேர்ந்தேன். நல்லது, அது ஒரு காலம். அப்போ 2மே எனக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறோம். ஜெயிலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரைடு நடக்கும். அந்த உள்ளுக்குள்ளே திடீர்னு சர்ப்ரைஸாக என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஸ்கோடு கிட்டத்தட்ட ஒரு 50-60 போலீஸ் உள்ளே இறங்குவாங்க. அருமையான பாண்டியனை பின்னால் உட்காந்துருக்காங்க, ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர். அவருக்கு கீழே நான் வேலை பார்த்த நாட்கள் உண்டு. திடீர்னு சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே உள்ளே போயிடும். உள்ளே போய் எல்லா இடத்தையும் தேடி தேடி பார்ப்போம். எங்கே கஞ்சா வச்சுருக்கானா, சிகரெட் வச்சுருக்கானா, ஃபோன் வச்சுருக்கானான்னு பார்ப்போம். அதனால் ஒட்டுமொத்த ஜெயிலையும் அலசி இருக்கிறோம். ஜெயிலுக்குள்ளே இருந்தால் ஒரு ரூமுக்குள்ளே மட்டும் தான் இருக்க முடியும், எல்லா ஜெயிலும் தெரியாது. ஆனால் வேலை பார்த்ததுனால எனக்கு ஜெயிலெல்லாம் பார்த்துருக்கிறேன். அதில் முக்கியமான கைதிகளை தடா கைதிகள் என்று ஒரு இடத்துல அடைத்து வைத்திருப்பார்கள். முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கும், பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும். இந்த பவுலையும் சீலாவையும் அப்படித்தான் அடைத்து வைத்திருந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. அதிக பாதுகாப்பு கொண்ட இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. வேதம் சொல்லி அப்போஸ்தலர் 16 அடைக்கும் போது எப்படி மாலை போட்டு அடைச்சாங்க? இல்லை, படிச்சு பாருங்க. 14ஆம் அதிகாரம் 22 பக்கம் 186. அடிச்சு வஸ்திரத்தை கிழிச்சு சிறைச்சாலையில் கொண்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலத்தில் வேதம் சொல்லுது, அவர்கள் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. சரீரெல்லாம் பிக்கப்பட்டிருக்கு, காயப்பட்டு போயிருக்கு. ஜெயிலுக்குள்ள அக்கிரமக்காரன் இருப்பான், அநியாயக்காரன். நல்லா கவனிக்கணும். சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரதர், எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே பேய் இருக்கு பிரதர், பிசாசு இருக்கு பிரதர், எங்கள் வீட்டுக்குள்ளே அது இருக்கு பிரதர், இது இருக்கு பிரதர். பிரதர், எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற போராட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. எப்படி சொல்கிறீங்க? ஜோமனே முடியாது பிரதர். என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க.
ஜெயிலுக்குள்ளே யார் இருப்பான்? நல்லவனாக இருப்பான்? பேசுங்க சபையே பேசுங்க ஐயா. ஜெயிலுக்குள்ளே யாராவது நல்லவனை பிடிச்சி உள்ள வச்சிங்களா ஐயா? அவங்க மாவட்ட நீதிபதி எத்தனை கேஸ் பார்த்துருப்பாங்க, எத்தனை தண்டனை கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேரை விடுதலை பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிங்க. ஜெயிலுக்குள்ளே யார் இருப்பான்? கொலைகாரன் இருப்பான், கொள்ளைகாரன் இருப்பான், முடிச்ச வைக்க இருப்பான். சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு ஆளை வச்சு பேசுவோம். என் வீட்டுக்காரனால என் வீடே பகலஞ்சு பார்த்துங்க, சோமனவே முடியல பார்த்துக்கிடுங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஐயா, ஜெயிலுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு வீட்டுக்காரன் தான், ஆனால் ஜெயிலுக்குள்ள 1000 பேர் இருப்பான். அத்தனை பேரும் முள்ள மாதிரி முடிச்சவைக்கு, கொலகார, புறம்போக்கு எல்லாம் கிடக்கும். இந்த இடத்துக்குள்ள எத்தனை பேய் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த ஜெயிலுக்குள்ள எத்தனை பேய் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல பவுலையும் சீலாவையும் கொண்டு கட்டி வைத்தார்கள். வீட்டுக்குள்ள துதிக்க முடியல, ஜெபிக்க முடியலன்னு சொல்ற கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். பிரச்சனை வீட்டில் இல்ல, பிரச்சனை சொல்ற நபர் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல இவர்களை கட்டி வச்ச இடத்துல அடிச்சு காயப்படுத்தி வேதனையோடு இருக்கும்போது நடுநிசி, அப்படியென்றால் 12லேருந்து 1 மணி மிட்நைட் என்ன நடந்தது தெரியுமா? 25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க வாய்க்குள்ள முணங்கி பாடல, காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். 12 மணிக்கு 2 பேரும் கையில காலில் சங்கிலி கட்டி வச்சிருக்கு, தொழுமரத்துல மாட்டி வச்சிருக்கு. 2 பேரும் சத்தமா பாடுறான், கர்த்தரை என்றென்றும் போற்றி துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் வல்லவர், கர்த்தரை என்றென்றும் போற்றி துதியுங்கள், அவர் கிருபை. நம்ம கை வச்ச கை தட்ட மாட்டோம், அங்க கையே இல்ல, சங்கிலி அடிச்சிருப்பாங்க எனக்கு. கர்த்தரை என்றென்றும் போற்றி துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் வல்லவர், கர்த்தரை என்றென்றும் போற்றி துதியுங்கள், அவர் கிருபை. கைகளை வைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திரும்பியும் சொல்றேன், வீட்டுக்குள்ள பாடவே முடியல பிரதர், வீட்டுக்குள்ள சோமனவே முடியல பிரதர்னு சொல்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிரச்சனை வீட்டில் இல்லை. ஹல்லேலூயா. பிரச்சனை இருக்கிற இடத்துல 2 பேர் பாடினார்கள். பிரச்சனை இருக்கிற இடத்துல 2 பேர் ஜெபித்தார்கள். பிரச்சனை இருக்கிற இடத்துல 2 பேர் தேவனை உயர்த்தினார்கள். அவர்களால் செய்ய முடியுமானால் இன்றைக்கு அபிஷேகமற்ற தேவ பிள்ளையே, எந்த இடத்திலும் நம்மாலும் தேவனை உயர்த்த முடியும் என்பதற்கு இது சாட்சி. புரிஞ்சவங்க கையை தட்டி தேவனை மேம்படுத்த. சாக்கு போக்கு சொல்லுகிற காலம் அல்ல. ஆமென். எத்தனை பேர் நான் பேசுறதை புரிஞ்சுதான் ஓங்கி குத்துற மாதிரி இருக்கா? அல்லேலூயா. சார் பாடி துதிச்சாங்க. என்ன நடந்தது? சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கரண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்து உருவி தன்னை கொலை செய்ய போனானாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நடுநிசியில அத்தனை காயத்திலும் வேதனையிலும் சரீரமெல்லாம் பீக்கப்பட்டு வஸ்திரம் கிழிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஒரு ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். வாய்க்குள் முனங்கல, இதயத்துக்குள் அழல. அவர்கள் மகிழ்ச்சி அந்த பிரச்சனையின் மத்தியிலும் இயேசுவை உயர்த்தினார்கள். நடந்தது என்ன? எந்த சிறைச்சாலை அவரை அடிமைப்படுத்தி கட்டி வைத்திருந்ததோ அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை என் இயேசு அசைத்தார். எந்த சிறைச்சாலையில தொழுமரத்தில் சங்கிலினால கட்டி வைத்திருந்தார்களோ அந்த சங்கிலிகளை என் இயேசு அறுத்தெறிந்தார். எந்த சிறைச்சாலையில் கதவுகள் பூட்டப்பட்டு அவனை அடைத்து வைத்திருந்ததோ அந்த சிறைச்சாலையின் கதவுகளை இயேசு திறந்தார். அந்த சிறைச்சாலைக்குள்ள இந்த 2 பேர் புதியில என் ஆண்டவர் வல்லமையோட வெளிப்படுவாரானால் இன்றைக்கு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்திலும் வியாபாரத்தில் தொழில எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை போராட்டம் இருந்தாலும், எத்தனை நெருக்கம் இருந்தாலும் நீ ஜெபித்துப்பார், துதித்துப்பார், என் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேதம் சொல்கிறது, உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். புரிஞ்சவங்க கையை தட்டும் போது ஒரு மகிமை இறங்கி மூடுவதாக.
ஆமென். Glory to Jesus. சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. நீ சொல்லுவீங்களா? ஜெபம் பண்ணவே முடியல பிரதர். சொன்னீங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வல்லமையுள்ளவர் எனக்குள் இருக்கிறார், என் பேரில் மகிழ்ந்து. வல்லமையுள்ளவர் நடுவில் இருக்கிறாருன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் நான் எப்படி பாடுறேன்னு தெரியுமா? பாடலாமா? உங்கள் பாடல் தாள் இந்த பாட்டு இருக்கும். 3 பாட்டா எத்தனை வாரா பாட்டா தேடி கண்டுபிடிங்களே. வல்லமை உள்ளவர் உன் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த தேவனாய் கர்த்தர் உனக்குள் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்களும் நானும் எப்படி பாடணும்? பாடலாமா? ரெடி? 1 2 3 4. வல்லமையுள்ளவர் எனக்குள் இருக்கிறார், என் பேரில் மகிழ்ந்து களி கூறுகிறார். அற்புதரே எனக்குள் இருக்கிறார். வல்லமையுள்ளவர் எனக்குள் இருக்கிறார், என் பேரில் மகிழ்ந்து களி கூறுகிறார். அற்புதரே எனக்குள் இருக்கிறார், அம்மண்டி நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார். பவங்கள் சாபங்கள் என்னை விட்டு நீங்கி போகும், பவங்கள் சாபங்கள் என்னை விட்டு நீங்கி போகும். வியாதிக வறுமைகள் என்னை விட்டு ஓடி போகும், வியாதிக வறுமைகள் என்னை விட்டு ஓடி போகும். வல்லமையுள்ளவர் எனக்குள் இருக்கிறார். பாடுங்க பார்க்கலாம். எனக்குள் இருக்கிறார். நான் சுவிசேஷ பாடலாய் பாவங்கள் சாபங்கள் உன்னை விட்டு நீங்கி போகும்னு எழுதியிருப்பேன். ஆனால் நம்ம பாடும்போது எப்படி பாடணும்? பாவங்கள் சாபங்கள் என்னை விட்டு நீங்கி போயிடுச்சே, வியாதிகள் வறுமை என்னை விட்டு ஓடி போயிடுச்சே. ஏன்? வல்லமை உள்ள இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அடுத்து 2வது சரணம் பாடலாமா? சஞ்சலம் தவிப்போ என்னை விட்டு நீங்கி போச்சே. சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி என்றும் என் தலை மேல இருக்க. கையத்துக்கு மேல வச்சு இசையோட சஞ்சலம் தவிப்போ என்னை விட்டு நீங்கி போச்சே. கையத்துக்கு மேல வச்சு நித்திய மகிழ்ச்சி என்றும் என் தலை மேல இருக்க. வல்லமையுள்ளவர் வல்லமையுள்ளவர் எனக்குள் இருக்கிறார். நல்ல கையை தட்டி எனக்கு விரோதமாய் மந்திரங்கள் எதுவும் இல்ல, எனக்கு எதிராக செய்வினைகள் ஒன்றும் இல்ல. இயேசு அறியாதவங்க எனக்கு சூனியம் வச்சிருக்காங்க, மாந்திரிகம் வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஓகே. எங்க இயேசு அறிஞ்ச தேவ பிள்ளைகளும் இயேசு என் கூட இருக்க, இயேசு என் கூட இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சூனியம் வச்சிருக்காங்கன்றாங்க. எப்படிங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சூனியம் வச்சா அவருக்கும் செத்தனை வைக்கணும். பேசுங்க, உண்மையா இல்லையா? இந்த எங்கள் கோவில், நாங்கள் எங்கள் பூட்டை காலத்தில் சாமி ஆடின குடும்பம். எங்கள் பூட்டை வந்து பெருமாள் சாமி ஆடினார். பெருமாள், இளைய பெருமாள், ஏசைக்கு, அனுமார்னு என் குடும்பமே சாமி ஆடும். இந்த 3ஆம் தாமஸ்தரில் இன்னும் இந்த கோவில் உண்டு, நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து கோயில் கூட நடக்கும்போது நான் ரட்சிக்கப்பட நாட்களில் நாங்கள்லாம் போய் இந்த கோயில்களில் உட்காந்துருப்போம். அப்போ இந்த சாமி ஆடின அந்த பெருமாள் சாமி ஆடுற ஒரு அனுமார் சாமி ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேய் பிடிச்சவங்களை கொண்டு அங்கே விட்டுப்பாங்க. இந்த கம்பு, மூங்கில் கம்பு நல்லா வளையும், அடி உளும், புளிச்சுன்னு போயிருவேன் ஆன்னு கத்தும். நல்லா கவனிங்க, பேயதான் அடிக்கணும். யார் அடித்தாங்க? உங்களுக்குள்ளே ஏசு இருந்தா நல்லா நான் சொல்ல புரிஞ்சிச்சேன். பேயதான் அடிக்கணும். யார் அடி வாங்கினா? அப்போ இயேசுக்குள்ளே எனக்குள்ளே இருந்து அந்த சரீரம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கும்? நல்லா பேசுங்களேன், உண்மையா இல்லையா? அப்போ இயேசு என் வாழ்க்கையில் இருக்காருயா, என் குடும்பத்தில் இருக்க, எனக்குள்ளே இருக்காருனையா. அப்போ என் மேலே ஒரு அடி விழுந்து அவர் மேலே தானே விழணும். உன்னை தொடுகிறவன் சொல்லலாமா? எனக்கு விரோதமாய் மந்திரங்கள் எதுவும் இல்லை. சத்தமா, எனக்கு எதிராக செய்வினைகள் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எஸ்ஐயோட ஜாலியா அதுல ஒரு சரணம் போட்டு 2-3 வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்க போறேன். ரெடி? 1 2 3 4. எனக்கு விரோதமாய் மந்திரங்கள் எதுவும் இல்லை.
எனக்கு எதிராக செய்திகள் ஒன்றும் இல்லை, எனக்கு எதிராக சூழ்நிலை ஒன்றும் இல்லை. ஓ, எனக்கு எதிராக எவ்வளெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எதிராக கோட்டாங்கி வந்து சொன்னாலும் குறி சொல்லுற ஒன்றும் இல்லை. தண்ணியில் கண்டோம் வண்டியில் கண்டம் சொன்னவன் இருக்கானான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வல்லமை உள்ளவர் அந்த சிறைச்சாலையில் திரும்பியும் சொல்றேன், ஐயா சோமனை முடியலை, மாற்றிக்குங்க எண்ணங்களை. வீட்டுக்குள்ளே சோமனை முடியல பிரதர், அவ்வளோ போராட்டம் இருக்குது பிரதர், அவ்வளோ பிரச்சனை இருக்குது பிரதர், துதிக்க முடியல பிரதர், வேண்டாம். நூற்றுக்கணக்கான கொலகாரனும் பல பேய்களை சுமந்து கொண்டு அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான். இந்த 2 பேருடைய துதி அத்தனை கட்டுகளையும் கலட்டி போட்டது. இந்த 2 பேருடைய துதி சிறைச்சாலை நட்டுங்க அஸ்தித்வம் வைத்தது. சிறைச்சாலை அஸ்திபாரமே குளிக்கிச்சு. அப்போ இன்றைக்கும் சொல்றேன், அந்த வல்லமை உள்ளவர் நம்ம கூட இருக்கிறதை நாம் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? நீங்கள் எந்த பிரச்சனையின் மத்தியிலும் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அந்த வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, அந்த வீட்டுக்குள்ள துதிங்க. எந்த வீட்டுக்குள்ள நீ முடங்கி கிடக்கிறாயோ, எந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறாயோ, எந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறாயோ, அந்த வீட்டுக்குள்ள இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவே, எனக்கு இப்போது நீ பதில் தாரும், உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒரு ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் பாடி துதிங்க. ஐயா அவர் என்ன செஞ்சுட்டாருன்னு பாடி துதிக்க. உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறான், ரத்தத்தை சிந்தி இருக்கிறான், துடிக்க துடிக்க சிலுவையிலே பலியாகி இருக்கிறான். சிலுவையை சுமந்து சபிக்கப்பட்டவரை சிலுவையிலே அறையப்பட்டு பலியானாரே, அந்த நன்றியை நினைத்து, அவர் செய்த அந்த நன்றியை நினைத்து, இயேசுவே எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்காய் சிலுவையிலே மரித்திருக்கிறேன், எனக்காய் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன், எனக்காய் ரத்தம் சிந்திருக்கிறேன், எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறீரையா. அந்த நன்றியுள்ள இதயத்தோடு அந்த நன்றியை நினைத்து உண்மை நான் துதிக்கிறேன் சொல்லி, எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள துதித்து பார், என் இயேசுவை புகழ்ந்து பார். அந்த வீட்டுக்குள்ள என் தேவனுடைய மகிமை இறங்கும் போது என்ன கட்டுகள் இருந்தாலும் கலந்து போம். அது புருஷன் மேல இருந்தாலும், மனைவி மேல இருந்தாலும், பிள்ளைகள் மேல இருந்தாலும், குடும்பத்தில் யார் மேல இருந்தாலும், தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும், அந்த கட்டுகள் பெரிய கொண்டு போ. எப்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறான், உன் வீட்டுக்குள்ள இருக்கிறான், உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிறான், உன் தொழிலுக்குள்ள இருக்கிறான், உன் ஊழியத்துக்குள்ள இருக்கிறான். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு எளிதாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த செய்திக்காக என்னுடைய சாட்சி நான் இந்த இடத்துல நினைவுபடுத்தினது நல்லது என்று எண்ணுகிறேன். எப்படி ஒரு திருப்பு முனை வரும் என்றால் அங்கு இயேசுவை உயர்த்த ஒரு நபர் வேண்டும். மறக்க முடியாது ஞானத்தை. என்னால் ஜோம்னிட்டே கிடப்பான், வைத்தியக்காரனை போல. ஞாபகம் இருக்கா ஜெயதாஸ்? ஜோம்னிட்டே இருப்பான். நாங்கள் பார்த்துட்டு கிருக்கன்னு நினச்சிட்டு போவோம். பின்னால் உட்காந்துருக்காங்க, எங்கள் சைடில் பார்க்க அங்கே உட்காந்துருக்கான். ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி உட்காந்துருப்பான். அல்லேலூயா. எதிர்த்து முகத்தை காமிச்சிடேன் பார்க்கட்டுமே. என நேரம் அடுத்த சகோதரன் ஞானதாஸ். துதி ஜபம், துதி ஜபம் வீட்டுக்குள்ளே வரணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. செய்து பாருங்க, தேவன் வெளிப்படுவார். அது எவ்வளவு நெருக்கம் இருக்கட்டும். எப்போவுமே புருஷன் சண்டை போட்டே இருப்பார், எப்பவுமே யாராவது சண்டை போட்டு இருப்பாங்க. எப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருப்பீங்களா இல்லையா? இப்போ கொஞ்ச நேரம் டைம் கிடைக்குமா இல்லையா? ஒரு சகோதரி இதே ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டு சாட்சியா நின்றாள். பயங்கர ஒரு இந்து மதத்தை வெறி கொண்ட ஒரு குடும்பம். இந்த மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டாள். ஒரு கூட்டத்தில் போன இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டாள். அந்த மகள் இப்போ வீட்டுக்குள்ளே ஜெபிக்க முடியாது, அடிச்சே கொண்டு விடுவான்ல, பாத்ரூம்குள்ளே ஜெபம் பண்ணுவானா. பிரைஸ்லாம். அந்த வீட்டுக்குள் துதியை ஏறெடுக்க ஆரம்பித்தாள். அதுக்கப்புறம் தான் ஊழியத்தில் ஒரு இடத்துல ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் வந்தாள். அவளை என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தேன், தைரியப்படுத்த ஆரம்பித்தேன், ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்தேன். 33 ஜபக்குழுக்களை வைத்திருந்தோம். அத்தனை ஜபக்குழுக்களுக்கும் அந்த சகோதரி தான் பொறுப்பாக அத்தனை பேருக்கும் லெட்டர் போடுறது, பேசுறதுன்னு சொல்லி ஒரு பொறுப்பில் இருந்தாள். அந்த மகளுக்கு இப்போ திருமணம் செய்து வைக்கணும்னு குடும்பம் முடிவு பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த கிளை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரே ஜாதியில் கட்டிட மாட்டாங்க, கிளை பார்க்கணும்பாங்க. இப்போது அவள் கிறிஸ்தவ மாப்பிள்ளையே கட்டுவேங்கிறா. அவன் அண்ணங்காரன் ஒரு நாள் நைட்டு அருவாளை தூக்கிட்டு வந்துட்டான். வந்துட்டு மஞ்சள் சேலையை கொண்டு பக்கத்தில் வச்சுட்டு 1/2 மணி நேரம் டைம் தரேன். நைட்டு நடுநிசையில் நடந்த ஒரு சம்பவம். 1/2 மணி நேரம் டைம் தரேன், ரூமுக்குள்ளே போய்க்க.
முடிவு பண்ணிவிட்டு இந்த சேலை எடுக்கணும், இல்லைன்னா துண்டை வெட்டி கொண்டு வேணுமா. அவள் ஏற்கனவே உன் மேலே வழக்குகள் உண்டு, கொலை செய்கிறதுக்கு அஞ்சாத ஒரு கொடூரன். அந்த நடுநிசி வேளையில் அந்த மகள் எனக்கு தொலைபேசியில் அழைத்தான், கண்ணீரோடு சொன்னான், ஆனால் இந்த மாதிரி என் தம்பி அருவாளோடு நிற்கிறான், அவன் நிச்சயம் வெட்டுவான்னு எனக்கு தெரியும். சேலை எடுத்து கட்டினா நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, காரியம் ஒன்று, இன்றைக்கி மஞ்சள் சேலையை கட்டிட்டா நீ இயேசுவை விட்டுட்டாயின்னு அடையாளம். நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிங்க நீங்கள்? ஜோமுன்னு கர்த்தர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விடலை. சூப்பர்மா, உட்காருங்க. நிச்சயமா அதை நான் சொன்னேன். நான் சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய உச்சுக்குருமி அவர் கையில் இருக்கு. ஒரு தலையில் இருக்கிற தலை மயிர் எண்ணப்பட்டிருக்கு. ஒரு மயிறு கீழே உள்ள அவர் தான் டிசிஷன் எடுக்கணும். உன் உயிரை உன்னை விட்டு எடுக்கணும், அவர் தான் டிசைட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளாது. இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்று சத்தமிட்டு சொல். ஒருவேளை அப்படி உன் சகோதரன் உன்னை வெட்டி கொண்டால் உன்னை போல பாக்கியசாலி யாருமே கிடையாது. அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? ரத்த சாட்சியாய் மரிக்கிறதை விட ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் சொன்னேன், உனக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை போல எனக்கு கிடைக்கல. உன் சகோதரன் வெட்டி கொண்டால் கொள்ளட்டும், இயேசு ஒருவரே தெய்வம் என்றது உறுதியாயிரு. அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் டைம் கொடுத்து கதவை திறந்து பேசும்போது ஓங்கி சொன்னால், இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம், என் உயிர் போனாலும் விட்டு விலக மாட்டேன். அடுத்த நாள் ஒரு அந்த சகோதரனுக்கு மனசு மாறிட்டு அவன் சொல்கிறானா, சரி உன் தெய்வம் இயேசு உண்மையான தெய்வம்னா நம்ம அதான் அந்த கிளை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. கிளை பார்த்து ஒரு ஜாதி விட்டு ஒரு ஜாதி கட்ட முடியாது, ஒரே ஜாதியில் கிளை பார்ப்பாங்க. நம்ம பார்க்குற கிளையிலேயே ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை உனக்கு வரணும் 3 நாள். இந்த 3 நாளில் உன் இயேசுநாதர் கொண்டு வரலன்னா நான் காட்டுற மாப்பிள்ளை நீ கட்டணும் அப்படின்ட்டான். கவனிக்கிறீங்களா? இப்போ தலை தப்பிச்சு இப்போ திருமணத்திற்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன். என்னிடத்துல சொன்னான், நான் சொன்ன நடுநீசி இரவுல உங்கள் அண்ணா அருவாலை மடக்கி போட்ட ஆண்டவர் 3 நாளில் என்னம்மா 30 சக்கல் உனக்கு மாப்பிள்ளை கொண்டு வர முடியும் போ அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு போயிட்டான். கவனிங்க, இந்த சகோதரனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறான். 2 பேரும் தொலைபேசியில் பேசியிருக்காங்க. அடுத்த நாள் நடந்த சம்பவம். அப்படி அவன் சொல்லியிருக்கான், என் வீட்டில் ஒரு கிறுக்கு கிடக்கு, ஏசுன்னு பைபிள் திட்டு அலைதா, 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன். இந்த 3 நாளில் ஏசுனார் உனக்கு மாப்பிள்ளையை கொண்டு வரலன்னா காலி பண்ணிவிடுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவன் சொல்லியிருக்கான், என் குடும்பத்தில் ஒருத்தன் கிறுக்க கிடக்கான், என் பொண்டாட்டியோட அண்ணன், அவனுக்கு இதே மாதிரி தான், எனக்கு கிறிஸ்தவ பொண்ணு தான் ஒரு லூஸ் அங்கேயும் கிளை பார்த்தா கரெக்டாக இருக்கு, இது 2ஐயும் கட்டி வச்சிருமே. ஏன் 3 நாள் டைம் கொடுத்தானோ அவனே 3ஆவது நாள் மாப்பிள்ளையை கொண்டு வந்தாயா. இதை ஆண்டவரே அற்புதம் செய்பவர், அதிசயம் செய்பவர், வல்லமை உள்ளவர், எனது இரட்சகர். அற்புதம் செய்பவர், அதிசயம் செய்பவர், வல்லமை உள்ளவர், எனது இரட்சகர். பெரியவர் இயேசு, பெரியவர் நல்லவர், பரமா நல்லவர், மேசு பெரியவர், என்னை ஆடும் மேசு நல்லவர், என்னில் இருக்கும் மேசு பெரியவர், என்னில் வாடும் மேசு வல்லவர். 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் இன்றைக்கு முழு நேரமாக ஊழியம் செய்கிறாங்க. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த சகோதரன் வெறி கூடினா அந்த சகோதரனை ஊழியம் செய்கிறான். எந்த குடும்பம் அந்த பிள்ளைக்கு எதிராக எழுமிச்சு அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துக்கான ஆலயத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் வீட்டுக்குள் இருக்கிறார், உன் குடும்பத்தில் இருக்கிறார், உன் வியாபாரத்தில் இருக்கிறார், உன் தொழிலில் இருக்கிறார், ஊழியத்தில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். செய்ய வேண்டியது என்ன? எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும். அப்படி கூப்பிடுவதற்கு ஒரு தடை என்ன தெரியுமா? நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை. நான் கூப்பிட்டு அவர் கேட்பாரா? எனக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்கிறது? சில நினைப்பாங்க, எனக்கு அவருக்கு என்ன உறவு இருக்குது, அவரை கூப்பிட்ட சத்தத்துக்கு செவி கொடுப்பாரா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த வாதிய வாசி நான் ஜெபிக்க போகிறேன். அதே செப்பனியா 3
17 திரும்ப வாசிக்கலாம். உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கிறார். பக்கம் 1089, பக்கம் 1089. உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? என் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கிறாராம். ஆமென். 24 ஹவர்ஸும் நம்ம பேர்ல சந்தோஷமா இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தாயா. சொல்லுவாங்க நல்ல நாள் கெட்ட நாள் ராகு காலம் யமகண்டம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முகூர்த்த நாள் பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவ முகூர்த்தம் பார்க்குறான், மானங்கட்ட கிறிஸ்தவன். எத்தனையோ இடத்துல போய் திட்டி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேன்றான். அப்போ அவர் என் பேரில் சந்தோஷமா இருக்கிறார் 24 ஹவர்ஸ். நல்ல காலம் கெட்ட காலம் கிடையாது. இயேசுவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு ராகு காலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, கெட்ட காலம் கிடையாது. எந்த நாட்களும் அவர்களுக்கு கெட்ட நாட்கள் அல்ல. 24 ஹவர்ஸ், வருஷத்துல 365 நாளும் 24 மணி நேரமும் உன் பேரில் மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு மாத்திரமே. 24 மணி நேரமும் அவர் உனக்கு நல்லவர். ஆகவே தன் தம்பி பாட்டு பாடும்போது சொன்னாலா, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப வேதவசனம் என்ன சொல்லுது? அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம் அன்பு நிமித்தம். அப்படின்னா என்ன? நம்ம அன்பு நிமித்தம் இல்ல, நம்ம அன்புலாம் பயங்கரமான அன்பு. நம்ம நினைக்கிறதெல்லாம் இயேசு தந்துட்டான், நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் இயேசு தந்துட்டான். நம்ம பாட்டு பாடுவோம், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். என்ன உண்மை இல்லையா? உண்மைதானே இல்லையா? நம்ம நினைக்கிற மாதிரி வீட்டுக்காரி இருந்துட்டா இயேசு நல்லவர், நம்ம நினைக்கிற மாதிரி புள்ள இருந்துட்டா இயேசு நல்லவர், வர வேண்டியதெல்லாம் வந்துட்டா இயேசு நல்லவர், எல்லாம் எகென்ஸ்டா மாறிட்டோம். என்னத்தை போட்டு செய்ய சொல்லுது, என்னத்தை வாழ்த்து எடுத்து செய்ய சொல்லுது? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் மாறுவான், மனிதன் மாறுவான். அவர் மனிதன், மண்ணான மனிதன். ஆனால் மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். உன் பலவீனம் அவருக்கு தெரியும், உன் ஏழாமை அவருக்கு தெரியும், உன் அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும். உன் அங்கலாய்ப்பின் பலவீனத்தை ஏழாமையை கண்டு ஒரு நாள் மனம் மாறவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் நம் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறாராம். உன் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நாம் அவருக்கு சொந்தமாய் அவர் நம்மை பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் எப்போதும் நம் பேரில் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறாராம். அதை இன்னும் ஆழமாய் பார்த்தால், உன் பேரில் களி கூறுவார் என்கிற வார்த்தையை இன்னும் ஒரு நல்ல ஒரு தமிழ்ல டீப்பா போய் பார்த்தா, உன் பேரில் அவர் நடனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. கேத்தலிக் பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க, இதே வசனத்தை ஆர்சி படிச்சு பாருங்க, அவர் உன் பேரில் நடனம் பண்ணுவார்னு போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம பேர்ல அன்போடு இருக்கிற அந்த தெய்வத்தை யார் கூப்பிட்டாலும் சொல்லி கொடுப்பார். நான் சொன்னேன் அல்லவா, அந்த மகளுடைய சாட்சியை சொன்னேன், அந்த மகளுடைய கணவனுடைய சாட்சி ஒன்று உண்டு. அவங்க அப்பா மந்திரவாதி, இவன் குட்டி மந்திரவாதி. அவனுக்கு ஒரு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. அவன் தகப்பன் மந்திரவாதிங்கிறதுனால நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டில் போய் அந்த மகனை கூட்டி கொண்டு உட்கார வச்சுட்டு கோழி ரத்தம், ஆண்டு ரத்தம், என்ன ரத்தமோ கொடுத்து பார்த்தேன், சரியாகல. கடைசி தன் ரத்தத்தை அறுத்து பூஜை பண்ணினாரா, காளி பூஜை பண்ணினாரா. தன் மகனுடைய வயிற்று வலி போகணும், எவ்வளவு ரத்தம் எடுத்துக்கோ, என் மகனுடைய வயிற்று வலி சரி பண்ண. ஒரு இரவெல்லாம் போராடி சுகமாகவில்லை. அவன் சொன்னான், இந்தியாவில் நாங்கள் போகாத கோவில்கள் இல்லை, வட மாநிலத்திலே நானும் என் தகப்பனும் தேடி போகாத புண்ணிய ஸ்தலங்கள் இல்லை. எந்த மருத்துவமும் எல்லா மருத்துவம் கைவிட்டு செய்யா செக் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் தீராத வயிற்று வலி. அந்த மனிதனுக்கு ஒரு முறை சுவிசேஷம் சொல்ல போன ஒரு மனிதனை அருவாளை தூக்கி ஓட ஓட அந்த மனிதன் ஒரு நாள் விரட்டினானாம். அந்த மனுஷனுக்கு தான் வயிற்று வலி வந்தது. கடைசியாக ஒரு தீர்மானம் எடுத்து விட்டான். இது அந்த மனிதன் சொன்ன சாட்சி. அவன் என் ஊழியத்தில் 3 வருஷம் என் கூட இருந்தான். அவன் சொன்ன சாட்சி, என் கூட நிறைய இடங்கள் கூட்டு போயிருக்குமோ சாட்சி சொன்னான். அப்போ அவன் சொன்ன என்ன சொன்னான் தெரியுமா? அந்த வயிற்று வலி வந்ததுனால தற்கொலை செய்து மடித்து விடுவதே நல்லது என்று தீர்மானம் பண்ணினானான். அந்த நேரம் அவனுடைய தங்கச்சி, இவன் அதிகமாக நேசிக்கிற இவன் தங்கச்சி குழந்தை உண்டாயிருக்கிறான். 2வது ஒரு குழந்தை கன்சீவா இருக்கிறான். இப்போ இவன் தற்கொலை பண்ணி செத்துட்டானா, அந்த பிள்ளையும் செத்து போவோம். ஒரு தீர்மானம் பண்ணானா, இன்னும் 1 மாதம் தானே அவளுக்கு குழந்தை பிறந்துடும், அந்த 1 மாதம் நம்ம சகிச்சுட்டு அப்புறம் நம்ம தற்கொலை பண்ணி செத்துடலான்னு சொல்லிட்டு தன் மரணத்தை தள்ளி போட்டிருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ளே தாங்க முடியாத வலி, வியாதி.
ஒரு நாளில் பஸ் ஸ்டாண்டில், அந்த பஸ் ஸ்டாண்டில் யாரெல்லாம் நின்றுப்பான்? முடிச்ச வைக்க நின்றுப்பான், மூளை மாதிரி நின்றுப்பான். எங்க நீங்கள் நல்லவங்களும் நின்றுப்பீங்க, ஆனால் நாசமாக போனவங்களும் நின்றுப்பானா இல்லையா? பொல்லாதவனும் நின்றுப்பானா இல்லையா? கொலகாரன் நின்றுப்பானா இல்லையா? பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பியை ஊடி இருக்குமா இல்லையா? உட்காந்து தண்ணி அடிக்கிற குரூப் உட்காந்துருக்கும்ல, அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் நின்றுட்டு வயிற்று வலி தாங்க முடியாம வானத்தை நோக்கி பார்த்து சொன்னானாம். திடீரென்று ஞாபகம் வந்தோன்னு வானத்தை போக்கி சொல்லியிருக்கான். ஒரு நாள் இவனை இயேசுவை பற்றி ஒரு மனுஷன் வந்து பிரசங்கம் பண்ணலாம், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னப்ப அவனை அறுவலத்தை விரட்டினான்ல, அந்த இயேசுவை நினைவில் கொண்டு வந்து வானத்தை பார்த்து சொன்னானா, இயேசுவே நீர் உண்மை உள்ள தெய்வமானால் இப்பொழுது நான் சொல்றதை கேளும். நான் தேடாத தெய்வங்கள் இல்லை, நான் பார்க்காத தெய்வங்கள் இல்லை, எங்க அப்பா பண்ணாத பூச்சிகள் இல்லை, என் வயிற்று வலி சுகப்படுத்த முடியல, என் சகோதரி குழந்தை பிறந்த பிறந்த நான் சாவணும் முடிவு பண்ணியிருக்கேன், ஆனா இன்னும் என்னால தாங்க முடியல. நீர் உண்மை உள்ள தெய்வமானால் ஒரு அற்புதத்தின்றி எனக்கு செய்து காண்பி, உண்மை நம்புகிறேன். அடுத்த கணம் அந்த பட்ட பகல்ல பேர் ஒளி ஒன்று அவனுக்கு முன்பே பிரத்யட்சமாக வெளிப்பட்ட அடுத்த கணம் வயிற்று வலி மறைந்து போனது. நான் அல்ல, அவன் சொன்ன சாட்சி பல மேடைகளில் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறான். அவன் சொல்றான், பட்ட பகல்ல அந்த வெளிச்சத்தின் மத்தியில பேர் ஒளி ஒன்று வானத்திலிருந்து பிரத்யட்சமாக என் மேல் வந்து விழுந்தது. அடுத்த கணம் வயிற்று வலி மறைந்து போனது. என்னை ஒரு ஆச்சரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, உண்மையாய் கூப்பிட்டு பார், உன் வீட்டுக்குள் கூப்பிட்டு பார், உன் அறைக்குள் கூப்பிட்டு பார், உன் வியாபாரத்தில் கூப்பிட்டு பார், தொழில் செய்கிற இடத்துல கூப்பிட்டு பார், உன்னுடைய குடும்பத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டு பார். அவர் வல்லமை உள்ளவர், ரட்சிப்பார். எத்தனை அன்பு வைத்திருக்கிறார். தன்னை இயேசுவை குறித்து அறிவிக்க வந்தவனை அருவாளத்துக்கு விரட்டின அந்த மனிதனை தேடி சொந்த சுகம் கொடுத்தவர் தேடி வந்திருக்கிற உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? அப்படி எலும்பி எடுக்கலாமா? நான் ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு போங்கள், உங்கள் வீட்டுக்குள் கொண்டு போங்கள், அவரை நோக்கி பாருங்கள். Oh, thank you Holy Spirit. Thank you Jesus my Lord. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே உம்மை நம்புகிறேன், இயேசுவே உம்மை நம்புகிறேன். என்னிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு நான் அந்த இயேசுவை தான் கூப்பிடுவேன். எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பிரச்சனையில் வந்து விடுதலையாக இருக்கிறாங்க. எவ்வளவோ போராட்டங்கள். ஒரு சகோதரி வீடு 8 மாதமாய் அடைத்து போட்டிருந்த வீடு, குடியிருக்க முடியாது, வீட்டுக்குள்ள தலை தொங்குகிறது, ரத்தம் சொட்டுகிறது என்று சொன்னார்கள். 8 மாதம் கழித்து அந்த வீட்டை திறந்து உள்ளே போனேன். வீட்டுக்குள் அங்கெங்கும் நடந்தேன், ஒரு சிறு ஜெபம் பண்ணினேன். வீட்டுக்கு மேலும் போய் வீட்டை சுற்றிலும் நடந்தேன். வீட்டை சுத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். குடியேறினார்கள். எந்த இடமா இருந்தாலும் சரி கூப்பிட்டு பார், இயேசு இறங்கி வருவார். கூப்பிட முடியவில்லை என்று சொன்னால் பிரச்சனை வீட்டில் அல்ல. கூப்பிட முடியவில்லை என்று சொன்னால் பிரச்சனை வீட்டில் அல்ல. தேவ பிள்ளை, அது உனக்குள் தான் பிரச்சனை. அப்படி என்னையா பிரச்சனை? இயேசுவை நம்பு. தேவையில்லாத தூக்கி துற போடுங்க, தேவையில்லாத குழப்பத்தை தூக்கி போடுங்க. பல கற்பனைகளை உள்ள வைக்காதீங்க, குப்பை தொட்டி ஆக்காதீங்க. உங்க இருதயத்தை எல்லாத்தையும் உள்ள போட்டு போட்டு தேவையில்லாத நினைக்காதீங்க. எல்லாத்தையும் தூர எறிங்க. ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் இருந்தபோது அவரிடத்தில் வந்த ஒரு மனிதனை அவர் நியாயம் தீர்க்கவில்லை. குஷ்டரோகி வந்தான், நேரா இயேசுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டான். அவன் சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். சொன்ன அடுத்த கணம் இயேசு இந்த குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக என்று சொன்ன கணம் அவன் சுத்தமானான். யார் அந்த குஷ்டரோகி? எந்த திருச்சபைக்கு போனவன்? அவனுக்கு இயேசுவை தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இந்த இயேசுவால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும். குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்தவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? உன் கணவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? உன் குடும்பத்தில் அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? தொழில் வியாபாரத்தில் அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் அவரை கூப்பிட்டு பாருங்க. இந்த இடத்தில் அவர் அற்புதம் செய்கிறார். இங்கு இறங்கி வந்திருக்க இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் உங்கள் வீட்டை அவருக்கு ஆலயமாய் மாற்றுங்கள். உங்கள் அறையை ஆலயமாய் மாற்றுங்கள். உங்கள் அறையை செப வீடாய் மாற்றுங்கள். நீ தேவனை கூப்பிட்டு பார். அந்த இடத்துல ஒருவேளை முழங்கால் படியிடவே முடியல, முழங்கால் படியிட வேண்டாம் பிரதர் சிஸ்டர்,
உட்கார்ந்துட்டே கூப்பிடுங்க பிரதர் சிஸ்டர். ஒரு வேளை உட்கார்ந்தாலும் உனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நடந்துட்டே பேசுங்க, நடந்துட்டே பேசுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பட்ட பகல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்று, இயேசுவே நீ உண்மை உள்ள தெய்வமானால் இந்த மந்திரவாதியின் மகனாகி என்னை விடுதலை செய்ய உம்மால் கூடுமா என்று கேட்டபோது அந்த பட்ட பகலில் பிரத்யட்சமாய் வெளிப்பட்ட அற்புதம் செய்த ஆண்டவர் உன் வீட்டுக்குள் வராமல் இருப்பாரோ, உன் குடும்பத்துக்குள் வராமல் இருப்பாரோ, உன் தொழில் வியாபாரத்தில் வராமல் இருப்பாரோ, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ. கூப்பிட்டு பார், கூப்பிட்டு பார், கூப்பிடு அவரை, கூப்பிடு, கூப்பிடு. நீ பாதி கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு தகப்பனே, தகப்பனே. அப்பா ஒரு விஷயம் ஜனங்களுக்கு மனமிறங்கும் ஆண்டவரே. உண்மையாக தேடுவோரின் உள்ள ஒருவர் கூட வறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த ஹாலுக்குள்ளே எல்லாம் பிரச்சனையோடு வந்திருக்கிறார்களோ, இப்போது நான் கூப்பிடுகிறேன் இவர்களுக்காக. இயேசுவே அற்புதம் செய்வீராக, பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக, குடும்பத்தில் அற்புதம் செய்வீராக, கணவனை தொடுவீராக, மனைவிமாரை தொடுவீராக, தொழில் வியாபாரத்திற்கு தடைகள் நீங்கும்படி உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக. இப்பொழுது பணம் பிரச்சனை மாறுபடி செய்யும் அற்புத வல்லமை வெளிப்படுத்தும். ஐப்பப்பட்டு 2 மணி 5000 பேரை போஷிக்கிற ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கும் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கும் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். கூப்பிடு மகனே, கூப்பிடு மகனே, நினைவா அப்படியே சான்ஸ் எல்லாம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இதற்கு நாம்